வணக்கம். செங்கோட்டையனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஆஃபர். ஆடிப்போன எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அப்படி செங்கோட்டையன் அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன ஆஃபர் கொடுத்துள்ளார் என்பது பற்றிய முழு விவரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். சமீப நாட்களாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இடையிலான கருத்து வேறுபாடு அதிகரித்துள்ளது. ஏற்கனவே கோவையில் எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரின் புகைப்படங்கள் இடம்பெறவில்லை என்று செங்கோட்டையன் அந்த விழாவை புறக்கணித்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் என்று குறிப்பிட்டு வந்த செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெயரை உச்சரிக்கவில்லை. அதேபோல் அதிமுகவின் கே.பி. முனிசாமி அவர்களும் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி இடையிலான கருத்து வேறுபாட்டை உறுதி செய்தார். இருந்தாலும் செங்கோட்டையன் அதிமுகவிற்கு விசுவாசமானவர் என்றும் தெரிவித்தார். இந்த நிலையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாள் விழா சென்னையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் நேற்றைய தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று கேக் வெட்டி நிர்வாகிகளுக்கு ஊட்டிவிட்டார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். ஆனால் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. இதுவும் அதிமுக வட்டாரத்தில் பெரிய அளவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இது தொடர்பாக செங்கோட்டையன் அவர்கள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு நாளாக இருந்திருந்தால் நான் சென்னை சென்றிருப்பேன் என்றும், ஆனால் பிறந்தநாள் என்பதால் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றேன் என்றும் குறிப்பிட்டார். இதற்கிடையே கடந்த வாரம் செங்கோட்டையன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகியோரது சந்திப்பு நடந்ததாக கூறப்படுகிறது. அந்த சந்திப்பில் இருவரும் பரஸ்பரம் என்ன விவாதித்துக் கொண்டனர், எதற்காக இந்த சந்திப்பு என்பது பற்றி அறிந்து கொள்ள ஏகத்திற்கும் மெனக்கட்டிருக்கிறார் இபிஎஸ் அவர்கள். மேலும் ஓய்வு பெற்ற முன்னாள் உளவுத்துறை உயரதிகாரியின் உதவியையும் எடப்பாடி அவர்கள் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே தனக்கு நெருக்கமானவர்களுடன் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கெஸ்ட் ஹவுஸ் ஒன்றில் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் செங்கோட்டையன். அந்த ஆலோசனையில் திமுகவிற்கு வந்துடுங்களேன், உங்களுக்கான அங்கீகாரத்தை திமுக உங்களுக்கு கொடுக்கும், நீங்கள் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என முதல்வர் என்னிடம் சொன்னார் என்றும், ஆனால் இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை, காலம் எப்படி நகர்கிறதுன்னு பார்ப்போம்னு மட்டும் சொல்லிவிட்டு வந்தேன் என்றும், திமுகவிற்கு போனால் கண்டிப்பாக அமைச்சர் பதவி கிடைக்கும், ஆனால் சசிகலாவும் தினகரனும் தேர்தலுக்குள் அதிமுக நம் கைக்கு வந்துடும், நீங்க தான் பொதுச் செயலாளர் அல்லது ஒருங்கிணைப்பாளர், அதனால் எந்த அரசியல் முடிவையும் எடுக்காதீர்கள்னு சொல்றாங்க என்றும், நானும் அதுதான் சரியென நினைக்கிறேன் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் மனம் திறந்து பேசியிருக்கிறார். இதெல்லாம் ஒருபுறம் இருக்க அதிமுகவிலிருந்து விலக முடிவு செய்து ராஜினாமா கடிதத்தையும் செங்கோட்டையன் அவர்கள் தயாரித்ததாகவும், ஆனால் அதனை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அனுப்பி வைக்காமல் கிடப்பில் வைத்துவிட்டார் என்றும் ஒரு தகவல் கூறப்படுகிறது. இதற்கிடையே இபிஎஸ் செங்கோட்டையன் ஆகியோருக்கிடையே இந்த மோதலுக்காக பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் உண்மையான காரணமே வேறு என்று சொல்லப்படுகிறது. அதாவது 2026 அதிமுக ஆட்சியை பிடிக்க வேண்டுமானால் கட்சியில் ஒற்றுமை இருக்க வேண்டும், பிரிந்தவர்கள் நீக்கப்பட்டவர்கள் கட்சியில் மீண்டும் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார் செங்கோட்டையன். மேலும் கடந்த ஒரு வருடமாக சசிகலாவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து வருகிறார் என்றும், சசிகலாவின் எண்ணத்தை பிரதிபலிப்பதைப் போலவே செங்கோட்டையன் அவர்களது சமீபகால நடவடிக்கைகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது செங்கோட்டையன் அவர்கள் கொங்கு மண்டலம், அதே எடப்பாடியின் அதே ஜாதி பின்புலத்தைச் சேர்ந்தவர். செங்கோட்டையனுக்கு எடப்பாடியை விட அவர் ஜாதி பின்புலத்தில் அதிக பவர் உள்ளது. செங்கோட்டையன் அவர்கள் சீனியர் என்பதால் அவருக்கு உட்கட்சி சப்போர்ட்டும் அதிகம் உள்ளது. செங்கோட்டையன் இபிஎஸ் மோதலுக்கு மத்தியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்து பேசியிருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.